ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஜாக்கி சானும் சரி ஜெட்லியும் சரி சேர்ந்து நடிச்சிருந்தா படம் எப்படி இருக்கும், பட்டையை கிளப்பியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த படமும் பயங்கர சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால அது சம்மந்தப்பட்ட சிடி கடையில் தான் ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிட்டு இருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு வித்தியாசமான மந்திர கோலை பார்க்குறான். பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்க, அது மூலமா ஒரு டைம்ல டைம் டிராவல் பண்ணி பழங்காலத்து சைனா நாட்டுக்கே வந்துட்டான். ஸோ அந்த மந்திரக்கோலை அதுக்கு சேர்ந்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் இவனுடைய வேலையே. ஸோ அதை ஒப்படைச்சானா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் தி ஃபர்பிடன் கிங்டம். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு டீனேஜ் பையனை காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ இவன் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. அது போக இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படங்களை பார்க்கறது, அது போக அந்த கலையை கத்துக்கிறதுன்ற மாதிரி ரொம்பவே ஆர்வம் அதிகம். இருந்தாலும் கலையை தான் கத்துக்க முடியல, நம்ம படத்தையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த படத்தை எப்போதுமே வீட்டில் இருந்து விரும்பி பார்க்குறவன் தான் நம்ம ஹீரோ. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு, ஸோ இந்த படம் முடிய போகுது, மறுபடியும் நம்ம இன்னொரு சிடி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வரானா, அந்த ஊர்லேயே சைனா டவுனுன்ற மாதிரி ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு தான் ரெகுலராக வந்து சிடி வாங்குவான். ஸோ மறுபடியும் இங்கே வந்து அங்கே இருக்கிற தாத்தா கிட்ட, தாத்தா ஏதாவது புது படம் ஏதாவது வந்திருக்கா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக எல்லா நாளுமே நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்து இந்த சிடிலாம் வாங்குறதுனால இந்த தாத்தா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருப்பான். அப்படி நம்ம ஹீரோ வந்து சிடி வாங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அப்படியே பார்க்குறான், பக்கத்து இந்த ஸ்டோர் ரூமில் ஒரு கோல் மாதிரி இருக்குது, மந்திர கோல் மாதிரி. உடனே அதை பார்த்து இது என்னது தாத்தா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோலா இது வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான கோல், ரொம்ப வருஷமாக இந்த கோலை நாங்கள் தான் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம், எங்கள் தாத்தா காலத்துல இருந்து இதை நாங்கள் பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறோம், இதை தேடி யாரோ வருவாங்க, அந்த டைம்ல இதை கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பொறுப்பும் இருக்குது. ஆனா இந்த மந்திர கோலை தேடி இது வரைக்கும் யாருமே வந்தது இல்லை. ஸோ அதனால என்னுடைய தாத்தா வந்து எங்க அப்பா கிட்ட பாதுகாப்பா வச்சுக்க சொன்னாங்க. எங்க அப்பாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நான் பாதுகாப்பா வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு தேவையான சீடிலாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வீட்டுக்கு வரான். ஸோ இப்படி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்லயே கொஞ்சம் ரவுடி பசங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை பிடிச்சி அடிச்சு மிரட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கையில இருக்கிற இந்த சீடியும் பார்த்ததுனால, ஓ நீ அடிக்கடி அந்த தாத்தா கடைக்கு போவ தானே, அங்கே நிறைய சீடி வாங்கிட்டு வர தானே, இப்படின்னா தாத்தாவும் நீனும் க்ளோஸ் ஆகியிருப்பீங்க, ஸோ ஒன்றை வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் காரியத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை அடித்து மிரட்டி நைட் டைமில் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அப்போ தான் தாத்தா கடையை திறப்பாரு. இந்த கேப்பில் எல்லாரும் போய் கொள்ளையடிச்சிடலான்ற மாதிரி பிளான் போட்டு ஹீரோவை பகடிக்காயாக யூஸ் பண்ணி வெளியில் நின்று தட்ட சொல்ல இவனும் தட்டுறான். ஸோ ஹீரோவை அந்த தாத்தா பார்த்ததும் பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டுறாரு. அவளை தான் அந்த ரவுடி பசங்களாம் வேக வேகமாக உள்ளே போய் தாத்தாவை மிரட்டி இங்கே ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பெருசாக இந்த லெவலையும் காசு இல்லை போல. அதனால டென்ஷன் ஆன இவங்க எல்லாருமே சுற்றி பார்க்கும்போது அந்த கோல் வந்து கண்ணில் படுது. ஆனால் அதுக்குள்ளேயே தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோலை பிடுங்கி அங்கே இருக்கிறவன் ஒருத்தனை அட்டாக் பண்ணிடுறாரு. உடனே இந்த கும்பலுக்கு ஹெட் மாதிரி ஒருத்தன் இருப்பான் பைத்தியக்காரன், அவன் என்ன பண்ணிடுறான்னா கண்ணை வச்சு தாத்தாவை டக்குன்னு ஷூட் பண்ணிட்டான். அவ்வளோதான், மிரண்டு போயிட்டாங்க. ஹீரோ தான் வந்து தாத்தாவை பிடிக்கிறான். உடனே தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த மந்திர கோலை கொடுத்து இதை பத்திரமா நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விழுந்துட்டாரு. ஸோ இதை பார்த்த இந்த லீடர் வந்து இவனையும் நம்ம கொலை பண்ணிடணும், இவன் நம்ம சுட்டதை பார்த்துட்டான், ஸோ நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்த ஆரம்பிக்க, அடே என்னையாவது விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாடிக்கு ஏறிட்டான். ஆனால் மாடியை விட்டு வேற எங்கேயும் போக முடியல, டெட் எண்டுக்கு வந்துட்டான். ஸோ அந்த பைத்தியக்கார கும்பலோடைய தலைவனும் பார்த்தீங்கன்னா, மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுடலான்னு வரும்போது அந்த மந்திரக்கோள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா திடீர்னு ஆக்டிவேட் ஆக்கி நம்ம ஹீரோவை அப்படியே பின்னாடி இழுத்து கீழே தள்ளி விட்டுருது. அவ்வளோதான், நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய மாடியில இருந்து பொத்துன்னு கீழே வேலை சட்னி ஆக போறான்னு பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு இடத்துல கண்மொழிக்கிறான். ஏதோ ஒரு குடிசை மாதிரி இருக்குது, அதுக்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்கிறான். எந்திரிச்சு வந்து வெளியில பார்த்தா பழங்காலத்து சைனா மாதிரி இருக்குது. ஒண்ணுமே புரியல, என்ன இடம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் அங்க இருக்கிற பெரியவர்கிட்ட இது என்ன இடங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் சைனீஸ்ல பேசுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டைம்ல அந்த இடத்தோடைய காவலாளிகள்லாம் இந்த வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ கையில இருக்கிற இந்த மந்திரக்கோலை பார்த்துட்டு, இந்த வித்தியாசமான மந்திரக்கோள் இவன் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர, ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எப்படியோ டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு குடிச்சுக்கிட்டே ஒருத்தர் வராரு. ஸோ வேற யாரும் இல்லை, நம்ம ஜாக்கி சான் தான். ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் கேட்க, அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சான் இல்லையா, அது எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சவரா இந்த ஜாக்கி இருக்க மிரண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியும் ஹீரோ கையில இருக்கிற அந்த மந்திரக்கோலை பார்த்ததுமே சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏத்திட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஸோ இங்க வச்சு பேசுறாங்க. ஹீரோ கிட்ட ஜாக்கி வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய பேரு லோகான். ஆமா நீ யாரு, எப்படி இங்க வந்த
அப்படின்னு கேட்கும்போது அதாங்க எனக்கும் தெரியல, திடீர்னு நான் இங்க வந்துட்டேன், இது எந்த இடம்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க நம்ம ஜாக்கி ஹீரோ கையில இருக்கிற அந்த மந்திரக்கோலை பார்த்து இது இவனை டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சிடுறான். உடனே இந்த மந்திரக்கோலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி மங்கி கிங்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் ரொம்பவே குறும்புக்கார கடவுள். அது போக அவருடைய கையில எப்போதுமே ஒரு மந்திரக்கோள் இருக்கும். அது இருந்துச்சுன்னா அவரை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அது போக அவருக்கு மரணம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலேயே அவர் இந்த ஜேட் டைனசிட்டியோடைய ரூலை சுத்தமா மதிக்க மாட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாரு. ஸோ இப்படி இருக்க 500 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஜேட் டைனசிட்டியோட அரசர் முக்கியமான அதிகாரிகளுக்கு மட்டும் ஒரு பறக்கும் மலையில ஒரு விருந்து வைப்பாரு. ஸோ அந்த விருந்து எதுக்குன்னா இந்த சாகா வரம் பெறதுக்கு ஒரு மருந்து மாத்திரை ஒன்று குடிக்கணும். ஸோ அந்த மருந்து எடுத்துக்கதான் இந்த மாதிரி மலையில விருந்து கொடுப்பாரு. ஸோ அப்படி அந்த ஜேட் அரசர் விருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த மங்கி கிங் அவருடைய அலப்பறையை போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கங்க தாவி குதிக்கிறதும் நிறைய இதை வேஸ்ட் பண்றதும் இந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்க இதை இந்த அரசர் பார்த்துட்டு மங்கி கிங் மேல கோவப்படாம இவர் ஒரு குறும்புக்கார கடவுள், இவர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சாகா மருந்தெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் நான் 500 வருஷத்துக்கு தாவ இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற படை தளபதி கிட்ட நீ இந்த நாட்டை பொறுப்பா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த தளபதி இருக்கான்ல அவனுக்கு இந்த மங்கி கிங் மேல ரொம்பவே பொறாம இருக்கும். அதனால என்ன பண்றான்னா அந்த அரசர் போனதுக்கு அப்புறம் நம்ம மங்கி கிங்கை பார்த்து உனக்கு என்ன அவ்வளோ தும்புறா, இப்படி விருந்து நடந்துட்டு இருக்கும் போது உள்ள நீ இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுவியா, உனக்குலாம் அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லி மங்கி கிங்க 1 vs 1க்கு கூப்பிட்டு இருக்கிறான். மங்கி கிங்கும் ஓகேன்னு சொல்லி அவரு கூட சண்டை போட, ஆனா மங்கி கிங் அந்த மந்திரக்கோள் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அவரை தோக்கடிக்கவே முடியாது இல்லையா. இதனால இவற்றுக்கு யூஸ் பண்ணி நீ மந்திரக்கோள் இருந்தா மட்டும்தான் பெரிய ஆளு, அது இல்லாம சண்டை போட வரியா அப்படின்னு கேட்கும்போது மங்கி கிங்கும் அப்படியா சரி வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா மந்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனே ஏமாத்தி மந்திரத்தை யூஸ் பண்ணி மங்கி கிங்க சிலையா மாத்திர ஸ்பெல் போட்டுறான். இந்த ஸ்பெல்ல மாட்டின மங்கி கிங் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதும் உடனே அந்த மந்திரக்கோளை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாரு. தூக்கி எறிஞ்ச கொஞ்ச செகண்ட்லயே அப்படியே சிலையா மாறி நின்னுடுறாரு. ஸோ யார் ஒருத்தர் அந்த மந்திரக்கோளை எடுத்துட்டு இந்த சிலையை உடைக்கிறாங்களோ அப்பதான் மறுபடியும் மங்கி கிங் உயிரோட வர முடியும். ஸோ அந்த மந்திரக்கோளை தான் நீ வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஜாக்கி நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ இப்படி இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கும் காவலாளிகள் வந்துட்டாங்க. ஒழுங்கு மரியாதை அந்த மந்திரக்கோளை கொடுத்துரு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம ஜாக்கி தான் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்க விடுற மாதிரி இல்ல. உடனே அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு இருப்பா ஸ்பேரோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். ஸோ அது மூலமா இவங்க 3 பேரும் தப்பிச்சு அப்படியே அங்கிருந்து வெளியில வராங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்ப நம்ம ஜாக்கி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என்னுடைய ஒயின் எல்லாம் காலியாக போகுது, நான் இங்க இருந்து கிளம்பணும். ஸோ நீ தான் இந்த மந்திரக்கோளை ஒப்படைக்கிறதுக்கு சரியான ஆளு. ஸோ நீயே அந்த பஞ்சபூத மலைக்கு போய் அங்க அந்த ஜேடு அந்த படை தளபதி இருப்பாரு அவருடைய மாளிகைக்கு போய் எப்படியாச்சும் அந்த மங்கி கிங்க ரிலீஸ் பண்ணிரு சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது என்னங்க என்ன சொல்றீங்க, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதுவுமே தெரியாது, நீங்க தான் அதுல மாஸ்டரா இருக்கிறீங்க, ஸோ எனக்கு எப்படியாவது அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜாக்கியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு மறுபடியும் உங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படி போகும்போதே நம்ம ஜாக்கி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா இவங்க போற வழியிலலாம் அந்த செடியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒரு கம்பை வச்சு ஒதுக்கி விட்டுட்டு வரணும் போல. ஸோ இதை தான் நம்ம ஹீரோ 2 நாள் பண்றான். ஸோ 3வது நாள் நம்ம ஹீரோவே டென்ஷன் ஆகி ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு இதை தாண்டி ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி இரு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற அந்த ஸ்டிக்கை வாங்கி அவனை ஒரு அடி அடிச்சுட்டு இதுதான் அடிக்கிறது சரியா, இவன் அடுத்த நாள் அவனுக்கு தடுக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை வேனுக்குன்னு வெறுப்பேத்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஸோ இதெல்லாம் இங்க எப்படி இருக்க இந்த சைடு இந்த படை தளபதி இருக்கான் இல்லையா வில்ல பயபுள்ள அவனுடைய காதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மந்திரக்கோள் வந்துட்டுன்றது தெரிய வருது. உடனே அங்க இருக்கிற ஒரு சூனியக்காரி வெள்ளமுடிக்காரி கிட்ட இந்த மாதிரி சீக்கிரமா மந்திரக்கோளை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்க அவளும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கேங்க தேட ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோடைய கேங் பாத்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு மட்டும் வித்தியாசமா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க எந்திரிச்சு பார்த்தா வெள்ளை கலர் ஒரு ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் நம்ம ஹீரோ அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு ஹீரோ கையில மந்திரக்கோளை பார்த்ததுமே அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ஐயோ அப்படின்னு ஓடுறதுக்குள்ளேயே மந்திரக்கோளை மட்டும் பிடிங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஸோ சத்தம் கேட்டு ஜாக்கியும் ஸ்பேரோவும் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த வழியா தான் போனா அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த வழியா போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி இருக்குது. அதுக்கு வெளியிலேயே வெள்ளை கலர் குதிரையே நிக்குது. ஸோ இந்த குதிரையில தான் அவன் தப்பிச்சு போனா அப்படின்னா இங்கே தான் இருக்கான் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜாக்கி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கி மட்டும் அப்படியே அந்த கோவிலுக்குள்ள போக உள்ளதான் அந்த வெள்ளை சட்டை போட்ட துறவி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ மெல்ல நம்ம ஜாக்கி அவர் பக்கத்துல போய் இந்த மாதிரி இந்த மந்திர கோல்
மந்திரக்கோள் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, ஸோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு இந்த துறவி கண்முழிச்சு அது முடியாது அப்படின்னு சொல்ல ஸோ 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போட்ட சண்டையில மந்திரக்கோள் அப்படியே பறந்து போய் கீழே விழ போக கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஸ்பேரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதை வந்து கேட்ச் பிடிச்சிட்றாங்க. ஸோ உடனே இவங்க 2 பேரும் சண்டையை ஸ்டாப் பண்ணிட, நீ படை தளபதியோட ஆள் தானே, அதானே மந்திரக்கோளை ஆட்டையை போட நினைக்கிற அப்படின்னு நம்ம ஜாக்கி சொல்லும்போது, இல்லை நான் இந்த மந்திரக்கோளை கொண்டு யார் வராங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னுடைய வேலையே, ஸோ அந்த மந்திரக்கோள் இவன் திருடிட்டு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்ல கரெக்டாக அந்த மந்திரக்கோள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சு நிற்கிது. ஸோ இப்போ தான் தெரிய வருது இந்த மந்திரக்கோளை கொண்டு போகிறதுக்கு செலக்ட் பண்ண ஆள் வந்து நம்ம ஹீரோ தான் போல. உடனே இந்த துறவி வந்து இது எப்படி சாத்தியம், இவன் சைனாவை சேர்ந்தவன் கூட கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஜாக்கி தான், என்னதான் இருந்தாலும் அவனும் மனச பயப்புள்ள தானே, சரி ஓகே இனிமேலாவது நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ தான் இனிமேல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த பஞ்சபூத மலைக்கு போய் அந்த மங்கி கிங்கை ரிலீஸ் பண்ணுற வேலை இனிமேல் உங்களுடைய பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயினை குடிக்க போக உடனே துறவி வந்து அதை தடுக்கிறாரு. சாரிப்பா உங்க முன்னாடியே இதை குடிக்க போனதுக்கு மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயின் குடிக்க அடுத்தது 4 பேர் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அந்த பஞ்சபூத மலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவுக்கு இந்த துறவியும் ஜாக்கியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறான். அதே டைமில் அந்த ஸ்பேரோ பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்து இந்த மாதிரி நீ வீட்டுக்கு போயிடு, இந்த பயணம் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னும் போது இப்போ தான் ஸ்பேரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னுடைய அப்பாவும் ஒரு அரச அதிகாரியாக தான் இருந்தார், அவருக்கு இந்த படை தளபதி பண்ணுறதுலாம் பிடிக்காம அவரை எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு, அதனால அந்த படை தளபதி ஒரு நாள் என்ன பண்ணானா அவனுடைய அடியாட்களை வச்சு எங்களுடைய ஊரையே கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டான். ஸோ என்னுடைய அம்மா தான் என்னை ரகசியமாக ஒரு இடத்துல மறைய வச்சாங்க, அதனால தான் நான் இப்போ உயிரோட இருக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மாவையும் கொலை பண்ணிட்டான், ஸோ அதுக்காக நான் அவனை பழி வாங்கணும், அந்த படை தளபதி வந்து சாகாவரம் பெற்றவன் தான், ஆனால் இந்த மந்திர ஒளி இருக்குல்ல, இந்த ஒளியை வச்சு நான் அவனை குத்துனா அவன் செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூத மலையையும் பார்த்துட்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ண போல, அதனால அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த சைடு இந்த சூனியக்காரி வெள்ளமுடி பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தகவல் எல்லாம் சேமிச்சு ஹீரோ அந்த பஞ்சபூத மலைக்கு தான் போயிருப்பான்ற மாதிரி சொல்லி அவனை தேடி வேகமாக வந்துட்டு இருக்கிறான். அதே டைம்ல இங்கே நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பேரோ பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த வெள்ளமுடி பொண்ணு கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஸோ ஹீரோ பார்த்து உன்கிட்ட தான் அந்த மந்திரக்கோள் இருக்குதுன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையாக அந்த மந்திரக்கோளை கொடுத்துரு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டும் போது நம்ம ஹீரோ வந்து கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட உடனே சண்டை போட வராங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜாக்கியும் துறவியும் வந்து அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட, ஆனால் அவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்கள ஏமாத்திட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த வெள்ளமுடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அம்பை வச்சு கரெக்டாக ஜாக்கி மேலேயே விட அதை அவனுடைய முதுகில் வந்து சொருகி அப்படியே மயங்கிடுறான். இருந்தாலும் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மயக்கமான நம்ம ஹீரோவை தூக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தர் இருப்பான், அவனுடைய ஹெல்ப் மூலமா இந்த ஊரில் இருக்கிற சாலின் டெம்பிளுக்கு வந்து தூக்கிட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஜாக்கியை காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே போராடுறாங்க. ஆனால் காயம் வந்து ரொம்பவே பட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற மாங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கிக்கு வந்து ரொம்பவே அடிபட்டிருக்குது, ஸோ இதை வந்து இங்கே இருக்கிற மூலிகையினால குணப்படுத்த முடியாது, நீங்கள் அந்த பஞ்சபூத மலைக்கு போய் அங்கே அந்த படை தளபதியோடைய கோட்டை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற சாகாவரம் கொடுக்கக்கூடிய மருந்தை மட்டும் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜாக்கியை காப்பாற்ற முடியும், இல்லைனா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். இதை கேட்ட நம்ம ஹீரோ நொந்து போய்ட்றான். அப்படின்னா உடனே போய் நம்ம எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு இந்த துறவி கிட்ட சொல்ல, ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை இப்போதைக்கு போகிறது சேஃப் கிடையாது, இன்னும் 2 நாளில் நம்மளுக்கு இந்த அமாவாசை வந்துடும், அந்த டைமில் நம்ம எப்படியாவது அங்கே போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது ஜாக்கியை காப்பாற்றிடணும், அவர் தான் எனக்கு குரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த மந்திரக்கோளை எடுத்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவர் மட்டும் அந்த பஞ்சபூத மலைக்கு போகிறாரு. ஸோ அங்கே தான் அந்த படை தளபதியோடைய கோட்டை இருக்கும். ஸோ உள்ளே போக காவலாளிகள் வந்து இவனை தடுக்கிறாங்க. ஆனால் இவனுடைய கையில் மந்திரக்கோள் இருக்குது இல்லையா, ஸோ அதை தூக்கி காமிக்கவும் எல்லாருமே அப்படியே வழி விட்டுறாங்க. அங்கே தான் அந்த சூனியக்காரி இருப்பா. ஸோ அந்த வெள்ளமுடி சூனியக்காரியும் நம்ம ஹீரோவை பார்த்து பரவாயில்ல நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த படை தளபதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ அந்த படை தளபதி கிட்ட அந்த மந்திரக்கோளை காமிச்சு இந்த மந்திரக்கோள் நான் உங்களுக்கு தரேன், ஆனால் நீங்கள் எனக்கு சாகாவரம் கொடுக்கக்கூடிய மருந்தை கொடுக்கணும் அப்படின்னும் போது என்னது சாகாவரம் கொடுக்கக்கூடிய மருந்தா, உனக்கு கொடுக்கலாம்ப்பா, ஆனால் அது பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு முன்னாடியே இந்த வெள்ளமுடி பொண்ணுக்கு நான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அந்த வெள்ளமுடி பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னீங்க, இந்த மந்திரக்கோளை எடுத்துட்டு வந்தா தானே தருவேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மந்திரக்கோளை இப்போ யார் எடுத்துட்டு வந்தது, நான் தானே, அப்போ நீங்கள் எனக்கு தானே தரணும் அப்படின்னும் போது இது அந்த தளபதியை பார்த்துட்டு சரியான கேள்விதான், சரி ஓகே இருந்தாலும் ஒரு போட்டி வைக்கலாம், என்ன தெரியுமா 2 பேரும் சண்டை போடுங்க, அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாகாவரம் கொடுக்கக்கூடிய மருந்து தருவேன், தோக்குறவங்கள நான் கொலை பண்ணிடுவேன்
அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். இருந்தாலும் வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம துறவியை காமிக்கிறாங்க. அவருக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்லாம அங்க போயிட்டான்றது தெரிய வருது. உடனே அவரும் ஸ்பேரோவும் பாத்தீங்கன்னா வேக வேகமா அந்த கோட்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த கோட்டையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வில்லமுடி பொண்ணும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்போ குங்ஃபூ எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா தான் சண்டை போடுறான். இருந்தாலும் அந்த பொண்ணு பயங்கரமான எக்ஸ்பர்ட்ன்றதுனால நம்ம ஹீரோவை அடிச்சு தம்சம் பண்ணி அப்படியே கடைசியில தோக்கடிச்சிட்றா. ஸோ அதனால அந்த தளபதியும் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, சொன்னதுதான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹீரோ கொலை பண்ண வரும்போது நம்ம துறவியும் ஸ்பேரோவும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால இந்த படை தளபதி என்ன பண்றானா, இந்த கேப்ல நம்ம மந்திரக்கோளை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மந்திரக்கோளை எடுத்துட்டு வந்து அங்க இந்த சிறை பிடிச்சு வச்சிருப்பான் இல்லையா சிலையா, அந்த ஸ்டாச்சுக்கு கீழேயே நெருப்பு மாதிரி ஒன்று தயார் பண்ணி வச்சிருப்பான். அதுக்குள்ள அப்படியே போடலான்னு வரும்போது கரெக்டா நம்ம துறவி வந்து அதை பிடிச்சிட்றாரு. ஸோ இதனால துறவிக்கும் இந்த தளபதிக்கும் சண்டை வர இங்க நம்ம ஸ்பேரோவும் இந்த வெள்ளமுடி பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கரெக்டா அந்த ஷாலின் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த டெம்பிள்ல இருந்து மாங்க் எல்லாருமே இங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டாங்க. வரும்போதே நம்ம ஜாக்கியை வந்து கட்டிலோட தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜாக்கி வந்து செத்துட்டு இருக்கிறான். ஸோ இவனை காப்பாற்றணும்னா சீக்கிரமா அந்த மருந்தை கொடுக்கணும் போல, அதனாலதான் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்க நடந்த ரகலையில நம்ம ஹீரோ என்ன பண்றானா, யாருக்கும் தெரியாம அந்த சாகாவரம் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை நம்ம ஜாக்கி கிட்ட தூக்கி போட, ஜாக்கி அதை பிடிச்சி லபக்குன்னு எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிட அவ்வளவுதான் அவனுக்கு பழையபடி தெம்பு வந்துருது. ஸோ அதனால அவனும் களத்துல இறங்கி அப்படியே எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இங்க இந்த துறவியை காமிச்சா அவரு இந்த தளபதி கூட சண்டை போட்டுட்டு இருக்காருல்ல, அவரு ரொம்பவே வீக் ஆகிட்டாரு. ஏன்னா தளபதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். கிட்டத்தட்ட துறவியை கொடூரமா அடிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது இந்த துறவி என்ன சொல்றாருன்னா, அந்த மந்திரக்கோளை ஹீரோ கிட்ட கொடுத்து இதை வச்சு நீ இந்த ஸ்டாச்சுவை சீக்கிரமா ஓட அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் டைம் வேஸ்ட் பண்ணாம வேகமா போய் அதை உடைக்க அப்படியே ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வர எல்லாமே அப்படியே செதறுது. பார்த்தா மங்கி கிங் வந்து உயிரோட வந்துடுறாரு. ஸோ அவருக்கு தான் சாகாவரம் இருக்கு இல்லையா, அது போக இப்பதான் தெரிய வருது இந்த துறவி இருக்காருல்ல, அவர் வேற யாரும் கிடையாது, இந்த மங்கி கிங்கோடைய ஒரு முடியில இருந்து வந்த ஒரு குளோன் தான், அதாவது அவர் தான் இவரு. ஸோ இப்போ மங்கி கிங் வந்ததுனால அந்த துறவி அப்படியே ஒரு முடியா மாதிரி மங்கி கிங் கிட்ட வந்துடுறாரு. ஸோ மங்கி கிங்கை பார்த்ததுமே இந்த தளபதி ரொம்பவே பயந்துடுறான். ஸோ மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி நான் ஏமாற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மங்கி கிங் வந்து அடிச்சிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஜாக்கி பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி பொண்ணு கூட சண்டை போட்டு அவளை அப்படியே மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அது போக இந்த ஸ்பேரோ இருக்கா இல்லையா, அவ கையில ஒரு மந்திர உளி வச்சிருக்கால, இதை வச்சு தளபதியை குத்தனா செத்து போயிடுவான்ல. ஸோ அதனால அந்த உளியை வச்சு கரெக்டா அவனை குத்தலான்னு வரும்போது அவன் உசாராக்கி இவளை அடிச்சு அப்படியே தூக்கி போட்டுடுறான். ஸோ இவளும் ஒரு இடத்துல வந்து விழுந்துடுறா. ரொம்பவே அடிபட்டுருது. கிட்டத்தட்ட ஒரு சாகர நிலைமைக்கு போயிடுறா. நம்ம ஹீரோ தான் வந்து இந்த ஸ்பேரோவை பிடிக்கிறான். இருந்தாலும் அவன் என்ன சொல்றானா, நான் சாக போறேன், இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீ அவனை போய் எப்படியாவது கொலை பண்ணிரு, இந்த உளியால அவனை குத்தினா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த டைம்ல நம்ம மங்கி கிங் வந்து அந்த மந்திரக்கோளால அவனை ஒரு அடிவிட அவன் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வரவும் ஹீரோ அந்த உளியை வச்சு அவனை குத்திடுறான். அதனால அவனுடைய சக்தி அப்படியே வீக் ஆக ஆரம்பிக்குது. வீக் ஆகி அந்த சாகாவரம் அவனை விட்டு போய் அந்த தீக்குள்ள விழுந்து கடைசியில செத்து போறான். ஸோ இங்க நம்ம ஹீரோ ஸ்பேரோ காதுகிட்ட வந்து நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல அவளும் பாத்தீங்கன்னா அப்படியே இறந்து போறாங்க. இந்த டைம்ல ஒரு ஒளி வருது. என்னன்னு பார்த்தா 500 வருஷமா தவம் இருந்த அந்த ஜேட் ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்திருக்கிறாரு. ஸோ வந்ததுமே தெரிஞ்சு போச்சு இந்த தளபதியோடைய கெட்ட எண்ணங்கள்லாம். அது போக நம்ம ஹீரோ அவரை பார்த்ததுமே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய இந்த ஸ்பேரோவை மறுபடியும் உயிரோட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, இல்ல அது பண்ண முடியாது, அதுதான் அவளுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கிற, இதை தாண்டி உனக்கு என்ன வேணும்னாலுமே கேளு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அப்படின்னா என்ன என்னுடைய காலகட்டத்துக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்ல சரி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய மந்திரத்தை சொல்ல கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்துட்டான். எங்கன்னா மந்திரக்கோளோட கீழே விழும்போது தானே நம்ம ஹீரோ வந்து டைம் டிராவல் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே கீழே விழுந்த மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ரவுடி பசங்க எல்லாருமே இன்னுமே அங்கதான் இருக்காங்க. ஹீரோவை கீழே வந்து அப்படியே அட்டாக் பண்ண வர ஹீரோவை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவனுக்கு இந்த குங்ஃபூ எல்லாம் தெரியும் இல்லையா, கத்துக்கிட்டான்ல, அதனால அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுக்கிறான். இந்த டைம்ல ஆம்புலன்ஸும் வந்துருது. என்னன்னு பார்த்தா அந்த தாத்தாவை சுட்டாங்க இல்லையா, அவருக்கு வந்து இதயத்துக்கு பக்கத்துல தான் குண்டு பாஞ்சிருக்கும் போல, அதனால உயிரோட தான் இருப்பாரு. ஸோ அவரை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. போகும்போதே அந்த தாத்தா வந்து என்னப்பா அந்த மந்திரக்கோளை கொண்டு போய் சேர்த்துட்டியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் ஆமா நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன்ற மாதிரி சொல்ல எனக்கு தெரியும் நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அப்பதான் அவரை க்ளோஸ் அப்ல பாக்குறான். இப்பதான் தெரிய வருது இவர் வேற யாரும் கிடையாது, வயசான நம்ம ஜாக்கி தான். ஸோ நம்ம ஜாக்கியோடைய பேரு லூகான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார்ல,
அவருடைய கடை பேரு தான் இந்த கடைக்கும் இருக்கும். ஒருவேளை அவர் தான் இவரோ அப்படின்ற மாதிரி இவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இங்க கூட்டம் அப்படியே போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கிறா. பார்த்தா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஸ்பேரோ மாதிரியே இருக்கிறா. அவ்வளவுதான் ஹீரோ மிரண்டு போயிட்டான். ஐயோ நம்ம காலகட்டத்திலே ஒரு பொண்ணு இருக்காளா, இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க ஒரு சின்ன பிரச்சனை தான், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க யாருன்ற மாதிரி கேட்க, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கிறேன், இந்த பக்கத்து கடையில தான் ஒர்க் பண்றேன், அது போக நீங்க சண்டை போட்டதையும் பார்த்தேன், நீங்க ரொம்ப அருமையா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரிங்க நான் அப்புறம் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.